இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாமக்கல் தொகுதியில் உள்ள சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 951 சாம்பிள்ஸ், அதில் 928 தான் வேலிட். அண்ட் இந்துக்கள் 899, கிறிஸ்தவர்கள் 9, முஸ்லீம்கள் 19, அதர்ஸுங்கிற கேட்டகரியில் 1, ஆண்கள் 469, பெண்கள் 457, மூன்றாம் பாலினத்தோர் 2, 18லேருந்து 19 வயசு வரைக்கும் 235, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 166, அண்ட் 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 195, 50 வயசுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 332, எஜுகேட்டட் அப்படிங்கிற கேட்டகரியில் 628, அன்எஜுகேட்டட்ன்ற கேட்டகரியில் 300 பேர் வந்து இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த சமூகத்திலேருந்து எவ்வளோ பேர் வந்து எடுத்துருக்கோன்ற சாம்பிள்ஸை பார்க்கலாம். வெள்ளாள கவுண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா 330 பேர் வந்து 334 பேர் இருக்காங்க. வன்னியர் சமூகத்திலேருந்து 93 பேர், அருந்ததியர் சமூகத்திலேருந்து 93 பேர், அண்டு பறையர் சமூகத்திலேருந்து 56 பேர், முதலியார் சமூகத்திலேருந்து 51, உடையார் சமூகத்திலேருந்து 47, அதர்ஸ் எந்த சமூகம் சாராதவர்கள், இந்த சமூகம்லாம் சாராதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 254 பேர். அண்ட் எந்தெந்த கட்சி சார்பாக இங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, திமுக கட்சி சார்பிலேருந்து 239 சாம்பிள்ஸ் இந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டாட்ஸில். காங்கிரஸ் கட்சியிலேருந்து 18 பேர், அஇஅதிமுகலேருந்து 223, அண்ட் பாஜகலேருந்து 43, அமமுகலேருந்து 19, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 32. திமுக கூட்டணியுடைய அரசு எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வர்ஸ்ட் அப்படின்னு 29% பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசம்னு 27% பேரும், சுமார் அப்படின்னு 18% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 14% பேர் சொல்லியிருக்காங்க. பாஜக அரசாங்கத்தை எப்படி ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் மிக மிக மோசம் அப்படின்னு 25% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 28% பேர், சுமார் அப்படின்னு 15% பேர், சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க பாஜக அரசாங்கம் அப்படின்னு நாமக்கல் மக்கள் 17.65% பேர் நினைக்கிறாங்க. யார் உங்களோட பிரதமர் வேட்பாளராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நரேந்திர மோடி அவர்களை வந்து 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்திக்கு வந்து 60.11% வாக்குகள் வந்து கிடச்சிருக்கு. MK ஸ்டாலின் அவர்களை 1.29% பேர் தான் பிரதமர் வேட்பாளராக பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 1.21% பேர். அண்டு அடுத்த கட்ட கேள்விகள் என்னென்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. 2026 அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு 10% பேரும், போட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக 72% பேரும், போடுவோம் அப்படிங்கிற அவருக்கு ஓட்டு உண்டு அப்படின்னு 9% பேர் சொல்லியிருக்காங்க. 2019 நடந்த எலெக்ஷனில் திமுக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 56.38% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 30.99% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.45% பேர் நாமக்கல் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் 2024 நாளன்னைக்கு நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு 38.37% முதல் இடத்துல ரொம்ப நெக் டு நெக்காக அஇஅதிமுக இருக்காங்க. ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா 38% வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அண்ட் பாஜக 10.64%, நாம் தமிழருக்கு 3.93% மட்டுமே. அண்ட் சட்டமன்ற தொகுதி வாரியாக யார் யார் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கன்னு பார்க்கலாம். திமுக வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் 41.94% முதல் இடத்துல இருக்காங்க. அண்ட் அஇஅதிமுகவோட செல்வாக்கு எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்வையில் பரமத்தி வேலூரில் வந்து அவங்க 41.57% வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் பாஜகவோட கோட்டையாக வந்து நாமக்கல் தொகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.93% சங்கரி அப்படிங்கிற தொகுதியில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுலே அதிக ஓட்டு நாமக்கல்லில் எங்கே வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.35% திருச்செங்கோடில் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கு. பட் ஃபைனல் ரிசல்ட்டாக திமுக கூட்டணி 39.26%, ஆனால் அஇஅதிமுக கூட்டணி ஒரு சின்ன எட்ஜோட முன்னாடி இருக்காங்க. 39.46% அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் பாஜக கூட்டணிக்கு 13.31%, நாம் தமிழருக்கு 4.48%, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 3.49%. ஸோ நாமக்கல்லில் நெக் டு நெக்காக இருக்குது. பட் உங்களுடைய வேர்டிக்ட் என்ன ஹரிஷ்? நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக கடும் போட்டி இருக்குது. இது நெக் டு நெக் ரேஸ். ஆனால் அந்த நெக் டு நெக் ரேஸில் வந்துட்டு ஏடிஎம்கே ஒரு 0.20 புள்ளிகளில் வந்துட்டு முன்னிலையில் இருக்காங்க. அது ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே, எப்படி வேணால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக. ஓகே,